அவனை பத்திலாம் எதுக்கியா பேசணும்? ஓம் சக்தி பராசக்தி. எம்எல்ஏ அவர் பேர் என்ன? எபினேசரா? எம்எல்ஏ எபினேசர் ஒரு அண்ணா என்ற மூன்றெழுத்து மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது. எம்ஜிஆர் என்கின்ற மூன்றெழுத்து மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் புரட்சியையும் எழுச்சியையும் ஏற்படுத்துவது விஜய் என்கின்ற மூன்றெழுத்து. தன்னுடைய கல்லூரி வாழ்க்கையில தான் பட்ட கஷ்டங்களை அடுத்தவர்கள் படக்கூடாது என்று ஜேபிஆர் என்ற உழைப்பாளிகளோட நடமாடிய உழைப்பாளர் சிலை அவரோடு சேர்ந்து அவர் விரல் பிடித்து கைபிடித்து நடித்து அவர் கொடுத்த ஒரு கல்லூரி என்ற ஒரு வாழ்வில் கிடைத்த ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை வைத்து தான் கட்டி எழுப்பிய கல்லூரியில் குறைந்தபட்சம் 1000 குழந்தைகள் கிட்ட ₹1 கூட வாங்காம கல்வி பணி செய்த கல்வியாளர் மரியவில்சன். ரொம்ப பொறுப்பா என கூட்டு வந்தது என் தம்பி மணி. முதலில் தம்பி லயலா மணி அவர்களை சில வார்த்தைகள் பேசும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவனை பத்திலாம் எதுக்கியா பேசணும்? எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் என்று சொன்ன சேகுவேராவின் வரிகளுக்கு இணங்க, சேகுவேரானா உன்னை சேப்பாக்க சேகுவேரா நினைச்சிட போறீங்கப்பா. சேகுவேராவின் வரிகளுக்கு இணங்க திமுக என்கின்ற அநீதியை வீழ்த்துவதற்காக மக்களின் துணையோடு உண்மையான ஒரு சமூக நீதியை நிலைநிறுத்த வந்திருக்கின்ற தலைவர் தளபதி அவர்களை, தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்களை வணங்கி, கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா ஆனந்த் அவர்களை வணங்கி, மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் இங்கு திரளாக கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இது நம்ம ஷெட்யூல்லே இல்லை, திடீர்னு அண்ணன் பேச சொல்லிட்டாங்க. நல்ல அருமையான ஒரு தொகுதி, ஆர்கே நகர் தொகுதி. அப்போ ஒரு பயபக்தியாக நம்ம இருக்கணும்ல. நீங்கள் நல்லா பட்டெல்லாம் போட்டிருக்கீங்க. அப்போ ஒரு தெய்வ சக்தியோட போவோம். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி. புரியுதுங்களா? இன்னொரு வாட்டி திரும்ப சொல்லுங்க. ஓம் சக்தி பராசக்தி. எம்எல்ஏ அவர் பேர் என்ன? எபினேசரா? எம்எல்ஏ எபினேசர் ஒரு தீய சக்தியை வீழ்த்துவதற்காக தலைவர் தளபதி அவர்களால் நிறுத்தப்படுகின்ற தூய சக்தி அண்ணன் அவர்கள். தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான மக்களுக்கான ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்றால் மக்களின் தலைவராக, மண்ணின் மகனாக, பச்சை தமிழனாக, நம்ம வீட்டு பிள்ளையாக, வீட்டுக்கு வீடு விஜய், தமிழ்நாட்டிற்காக விஜய் என்று வரக்கூடிய அண்ணன் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தாதான் உண்மையான ஒரு சமூக நீதி ஆட்சியாக, உண்மையான ஒரு சமத்துவ ஆட்சியாக, ஒரு எளிய மக்களுக்கான ஆட்சியாக, பாமர மக்களுக்கான ஒரு ஆட்சியாக அமையும். 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் எப்படி எளிய மக்களுக்கான ஒரு அதிகாரத்தை, எளிய மக்களுக்கான ஒரு ஆட்சி அதிகாரத்தை உருவாக்க வேண்டும் என்று எளியவர்களை அதிகாரத்திற்கு கொண்டு வந்தாரோ, அந்த வகையில் 2026 பேரறிஞர் அண்ணா வழியில் வரக்கூடிய எங்களின் அண்ணா அண்ணன் விஜய் அவர்கள் எளியவருக்கான ஒரு அதிகாரத்தை, ஏழை எளிய பாமர மக்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவார். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாங்க, அதிகாரம் மிக வலிமையானது என்று. அந்த வலிமையான அதிகாரத்தை தாய்மார்களுடைய துணையோடு, இளைஞர்களின் படையோடு, இங்கு திரளாக கூடியிருக்கின்ற சொந்தங்களின் உதவியோடு இந்த ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி என்பது தாவேகாவின் வெற்றி தொகுதியாக மாறிவிட்டது. இப்பொழுதே தாவேகாவுக்கு ஒரு எம்எல்ஏ உறுதி, இப்பொழுதே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ரெடி. அந்த அளவுக்கான மிக ஒரு சிறப்பான ஒரு தொகுதி. எனவே தோழர்களே, திரளாக கூடியிருக்கின்ற சொந்தங்களே, வரலாற்றில் எப்போது ஒரு முறைதான் வரலாற்று தலைவர்கள் உருவாவாங்க. பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு அவர்கள் வழியில் உருவாகக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான். தமிழ்நாட்டில் 3 எழுத்து மந்திரம் எப்பொழுதும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. எல்லா மேடைகளிலும் இதை நான் திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், 3 எழுத்து மந்திரம் தான் தாக்கத்தை ஏற்படுத்தும். அண்ணா என்ற 3 எழுத்து மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது. எம்ஜிஆர் என்கின்ற 3 எழுத்து மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் புரட்சியையும் எழுச்சியையும் ஏற்படுத்துவது விஜய் என்கின்ற 3 எழுத்து. டிஎம்கே என்கின்ற 3 எழுத்தை டிவிகே என்கின்ற 3 எழுத்து வீழ்த்தும். டிஎம்கே என்கின்ற 3 எழுத்தை விசில் என்கின்ற 3 எழுத்து வீழ்த்தும்.
டிஎம்கே என்கின்ற மூன்றெழுத்தை விஜய் என்கின்ற மூன்றெழுத்து வீழ்த்தும். மூன்றெழுத்து மந்திரமாக இருக்கக்கூடிய அண்ணன் விஜய் அவர்களை சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அமர்த்துவோம் அமர்த்துவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர், நல்லா கைதுட்டுப்பா. அப்படின்னு இல்ல, முகத்தை பார்த்தே பேசுறேன். புன்னகை மன்னனே, என்ன சிரிப்பு. பெரியவர்களே, தாய்மார்களே, நல்லவர்களே, வல்லவர்களே, அவர்களே, இவர்களே, சொந்தங்களே, பந்தன்களே, அண்ணன்களே, அக்காங்களே, தளபதி நெஞ்சில் குடியிருக்கும். அத்தனை கேமரா இருக்கு. ஏன் தெரியுமா? தலைப்பு செய்திகளை குத்தகைக்கு எடுத்திருக்கக்கூடிய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அவர்களே, நடமாடும் நற்றமிழ் நயாகரா அண்ணன் நாஞ்சில் சம்பத் பரப்புரை செயலாளர் அவர்களே, ஒரு பல்கலைக்கழகம் போல எங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய தேர்தல் அறிக்கை குழுவினுடைய மதிப்புமிகு உறுப்பினர் அண்ணன் ஜேசிடி அவர்களே, தம்பி அருமை தம்பி மாநில செய்தி தொடர்பாளர் அமலன் அவர்களே, இந்த மண்ணை வெற்றி கழக கோட்டையாக மாற்றி வைத்திருக்கிற புன்னகை மன்னன் ஆஹா கழக மாவட்ட செயலாளர் சுரா வேலு அவர்களே, ஏதாவது நகைக்கட விளம்பரத்துல நடிக்கணும்னா அண்ணன் கரெக்டா இருப்பார். அதே போல 35 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மண்ணில் 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிங்கம் நடமாடியது, களமாடியது. அந்த சிங்கத்தினுடைய நீட்சியாக கல்வியாளராக இருந்தவர் இந்த களத்தில் கள பணியாளராக மாற வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அன்பு நண்பர் மரிய வில்சன் அவர்களே. நேரத்தின் அருமை கருதி எல்லாரும் பெரிய சொன்னதா எடுத்துக்கங்க. வடசுனி ராமகிருஷ்ணன் அவர்களே, ஆஹா சொன்னோட சேவிங் பண்ணிட்டார்ப்பா, இப்பதான்ப்பா அழகா இருக்காரு. இதான் டிவிக்கு முதல்ல மன்னிப்பு, சாரி, கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. எவ்வளவு முயற்சி பண்ணியும் ஒரு 3 கூட்டம் முடிச்சுட்டு ஓடி வந்தேன். ஓடிலாம் வரல, நான் இருக்கணும் வானான்ட்டு. இந்த கூட்டத்துக்கு இன்விடேஷனே இல்லை, அழைப்பே இல்லை. இருந்தாலும் தூக்கி அவருடைய பைக்ல வச்சு மின்னல் வேகத்துல கூட்டு வந்தது என்னுடைய தம்பி லயலாமணி தான். இதான் டிவிக்கு. எல்லாம் அண்ணன் பேசிட்டாரு. அவர் பேசுனதெல்லாம் மீடியாக்காரங்களாம் அவ்வளவு ஆர்வமா எல்லாம் எடுத்து போடுறாங்க. ஏன்னா இதை வச்சுதான் இன்னைக்கு நைட்டு நிறைய பேரு தூக்கம் காலி. ஆர்கே நகர்ல போச்சு. இன்னைக்கு ஜானபினேசர் எப்படி தூங்கி குசுபேட்டை வச்சுக்கின்னு தூங்காம, ஐயோ சாதாரண விஷயமா? துப்புரவு தூய்மை தொழிலாளிகள்ங்க தன் கைகளால் அந்த மனித கழிவை அடுத்து அந்த மனித கழிவில் கையை வைத்து எடுத்த போது பக்கத்துல நின்ன எம்எல்ஏ என்ன பண்ணிருக்கணும்? வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தார். 2026 இந்த மண்ணில் இருந்து நீங்கள் வேடிக்கை பார்க்கக்கூடியவராக வீட்டுக்கு அனுப்பப்பட போவீர்கள் என்பதற்கு இந்த கூட்டம் ஒரு உதாரணம். எந்த பக்கம் திரும்பினாலும் திரும்பிய திசையெல்லாம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இத்தனை பாருங்க, எத்தனை பேர் கூட்டம், அவ்வளவு சிரிப்பும் சந்தோஷமா. இந்த கூட்டம்லாம் திமுக வாய்ப்பில்லை. ஏன் தெரியுமா? 9 மணி நெருங்கும் போதே மாப்பிள்ள கடையை சாத்திருவான், மாப்பிள்ள போயிருவோம்டா. இது கோட்டு இருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூடக்கூடிய கூட்டம் அல்ல, ஒரு குரல் கொடுத்தால் கூடக்கூடிய கொள்கை கூட்டம். ஒரே பரபரப்பு. என்ன, யாரு வேட்பாளர், யாரு வேட்பாளர், யார வேணா இருக்கலாம். ஏன் அதை இந்த மேடையிலே கூட இருக்கலாம். வெற்றி தலைவர் யாரை கை காட்டுகிறாரோ அவராக கூட இருக்கலாம். மற்றவங்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. யாரு வேட்பாளர், ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மன்னராட்சி மனப்பான்மையோட அமைச்சர், அவருடைய மகன், அவருடைய பேரை அவங்க கிடையாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மேடையில எல்லாரும் பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன். நம்ம மரிய வில்சன் சார் எடுத்துக்கோம். யார் அந்த மனிதன்? தன்னுடைய கல்லூரி வாழ்க்கையில தான் பட்ட கஷ்டங்களை அடுத்தவர்கள் படக்கூடாது என்று ஜேபிஆர் என்ற உழைப்பாளிகளோட நடமாடிய உழைப்பாளர் சிலை அவரோடு சேர்ந்து அவர் விரல் பிடித்து கைபிடித்து நடித்து அவர் கொடுத்த ஒரு கல்லூரி என்ற ஒரு வாழ்வில் கிடைத்த ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை வைத்து தான் கட்டி எழுப்பிய கல்லூரியில் குறைந்தபட்சம் 1000 குழந்தைகள் கிட்ட ₹1 கூட வாங்காம கல்வி பணி செய்த கல்வியாளர் மரிய வில்சன். நிகழ்ச்சியா இருக்கு சார் உங்களை பார்க்கும்போதே தெரியுமா? அடிக்கடி அவர்கிட்ட சொல்லுவேன், ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியில 41 சொந்தங்களை நாங்க இழந்தோம். அந்த இடத்துல அண்ணன் ஆதவ் இருந்தார், சகோதரர் ஆதவ் இருந்தார். திகைத்து போன இரவு, அந்த இரவனால மறக்கவே முடியாது. அது நடந்த சில தினங்கள்ல எங்க கிட்ட கூட எதுவுமே சொல்லாம அந்த 41 குடும்பங்களுக்கும் அவர்களின் கடைசி காலம் வரை மாதந்தோறும் உதவித்தொகை போட்ட மனிதனின் பெயர் மரிய வில்சன். அதோடு இல்லைங்க, அத்தனை குடும்பங்களையும் வர வச்சு அவர்கள் இருக்காங்க பாருங்க, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மருத்துவ காப்பீடு கடைசி மூச்சு வரைக்கும் அவர்களுக்கு தேவைப்படுகிற இன்சூரன்ஸையும் எடுத்து கொடுத்த மனிதாபிமானத்திற்கு கை கால் முளைத்தால் மரிய வில்சனாகத்தான் அது இருக்கும். அவர் சட்டையை விட தூய்மையானது அவருடைய உள்ளம். எல்லோருக்கும் சேர்த்து இறைவனை வேண்டக்கூடிய பக்தன். அவர் கல்லூரிக்கு நான் போயிருக்கேன்.
அந்த நாஞ்சிலார் பட்டிமன்றம் நடந்திருக்கு. பலமுறை அந்த கல்லூரிக்கு போய் அந்த மாணவர்கள் கிட்ட தன்னம்பிக்கை வகுப்பெடுக்க நான் போயிருக்கேன். அந்த கல்லூரிக்கு போய் இறங்குகிற நொடி முதல் அனைவரையும் அரவணைக்கிற பாங்கு, வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் மீது அவருக்கு இருக்கக்கூடிய பாசம், பக்தி, நேசம், உண்மை, உழைப்பு. மணி, நான் உனக்கு தெரியும், உலகம் முழுக்க அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஹாங்காங்லாம் போய் தமிழ் சங்கத்துல பேசியிருக்கேன். தன்னம்பிக்கை வகுப்பெடுக்க சென்ற ராஜ்மோகன் முதல் முறையாக தமிழ்நாட்டுல மரிய வில்சன் கல்லூரிக்கு போய் அவர்களிடம் பேசிய பிறகு அவர்களிடம் தன்னம்பிக்கை பெற்று திரும்பியவன் நான் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். இவர மாதிரி ஒருத்தர் வரலாம் இல்லையா? வெற்றி தலைவர் சொல்லலாம் இல்லையா? அவர் கை காட்டக்கூடிய ஒருத்தர் வேட்பாளரா வரலாம் இல்லையா? என்னம்மா, ஜெயிச்சிடலாமா? வெற்றியா? வெற்றி உறுதியா? இதே கான்பிடென்டோட இருங்க. நல்லது நடக்கும், வெற்றி நிச்சயம். வாய்ப்பு கொடுத்த வெற்றி தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் நன்றி, நன்றி, வணக்கம்.